அதிகாரம் செலுத்தினார்கள். இது போதாது, இவர் வாங்குறது போதாதுன்னுட்டு அவங்க மேல இருக்கிற ஆள் வேற சொல்லி கொடுத்துருவேன். என்ன சொல்லி கொடுத்துருவேன்? வேலைக்காரர் முதலாய் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்கார அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்தவர்களும் கெஸ்ட் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். என் பந்தியில சாப்பிட்டாங்க. எவ்வளவு சாப்பிட்டாங்க? அடுத்த வசனம். நாளன்றுக்கு ஒரு காளையும் அடே பாவிகளா முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. 6 ஆடு டெய்லி. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. இது 10வது கோழி. அடுத்தால 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குறபடியே நான் வாங்கவில்லை. I never use my authority. Simple. A man who never claims his rights, a man who never claims his own rights, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அதை உபயோகப்படுத்தி யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு மனுஷன், அவன் தான் 4வது ஆள். உன்னையும் I never wanted to be a burden on my people. No, it's not only the money matters, it's my rights, it's my privileges. I never use my privileges. Check with my people. I'm not just blabbering here. I never use my authority, never use my privileges. போன மாசம் ஜபல்பூருக்கு போயிட்டு 3 நாள் கன்வென்ஷன்ல காலையும் மாலையும் 5 மணி நேரம் பேசிட்டு ராத்திரியே ட்ரெயின் பிடிக்கணும் எங்களுக்கு கன்வென்ஷனுக்கு. அடுத்தால எனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. 2 ஏசியில் பண்ணியிருந்தாங்க. நல்லா சொல்றேன், என்னைய பெரும்படுத்துறேன்னு சொல்றேன். 2 ஏசியில் எனக்கு பண்ணியிருந்தாங்க. மீட்டிங் மேடையில இருந்தே இறங்கி ஓடினேன் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. என்னை கொண்டு வர்றதுக்கு 2 தம்பிமா இருந்தாங்க. வந்து பார்த்தா 3 மணி நேரம் ட்ரெயின் லைட். ஏன் கூட ஏன் ஊழியக்காரங்க 3 பேரு புக்ஸ் கேசட் விற்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் 3 மணி நேரம் கழிச்சு அவங்களையும் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் டிக்கெட் ரிசர்வேஷன் இருந்தது. அவங்களுக்கு ஸ்லீப்பர்ல இருந்தது. எனக்கு செகண்ட் ஏசியில் இருந்தது. நல்லா கவனிங்க. இப்ப 3 மணி நேரம் லேட். அவங்க ட்ரெயின் ரைட் டைம். நான் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தம்பிமார்ல இப்ப நானும் உங்களோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரைட் டைம், அதே டைம்ல 2 பேருக்கும் ஒரே டைம் 11:45 2 பேருக்கும் ட்ரெயின். அவங்க எனக்கு ட்ரெயின் இப்போ 2:45. நான் என்னை கொண்டு வந்து விட வந்தது ஒரு பாஸ்டர் மகன், ஒரு எல்டர். ஐயா நெல்லுங்க ஐயா, ஏன்னா அவங்க என்னையே தான் போக மாட்டாங்க, சாப்பிடவும் இல்லை. அவங்க தூக்கத்தையும் கெடுத்து 2:45 ஏற்றிட்டு அவங்க 3:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும். ஐ செட் நோ பிரதர், நீங்கள் போங்க. நோ 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 நோ. உடனே போய் நான் ஒன்று செஞ்சேன். அந்த இப்போ ரைட் டைமில் அந்த ட்ரெயினுக்கு அதில் எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. எழுதிட்டு வாங்கியாச்சு. இப்போ ஐ ஹாவ் டு ட்ராவல் பை த சேம் ட்ரெயின் வேர் மை பிரதர்ஸ் ஆர், மை ஜூனியர்ஸ், மை அசிஸ்டன்ட்ஸ். நல்லா கவனிங்க, என் அசிஸ்டண்ட் அதில் ஒருத்தன் டிரைவர். நான் அவங்களோட சேர்ந்து போயிருக்க முடியும். ஏன்னா ஒரு நைட் ட்ராவல், 9 hours ட்ராவல். நான் போயிருந்தா அவங்க யாராவது ஒருத்தர் கீழே படுத்துக்கிட்டு என்னையும் மேலே படுக்க வச்சிருப்பாங்க. பட் ஐ செட் நோ, ஐ வில் கெட் இன்டு. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் ஏசி டிக்கெட் வச்சுக்கலாம், ஏசி டிக்கெட்டில் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஏசியில் இடம் கிடையாது. நான் உட்கார வேண்டிய இடம் டாய்லெட் பக்கத்தில். ஏசி டிக்கெட் கையில், டாய்லெட் பக்கத்தில். கதவு எங்கள் ஊர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்காமலே காற்று கொடுக்குற கதவு. குளிர். நீங்கள் ஜபல்பூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், குளிர். இட் வாஸ் டைரக்ட்லி ஹிட்டிங் மை செஸ்ட். என் கை கால்லாம் கொஞ்சம் இழுக்குது குளிரில். கதவை தள்ளி பார்க்குறேன். நான் அந்த ஸ்லீப்பர், அந்த ஏசி இதில் இருக்கிற அந்த பையன்கிட்ட போய் கேட்குறேன், ஒரு கம்பளி மட்டும் கொடுப்பா, எனக்கு டிக்கெட் இருக்குப்பா, கம்பளி கொடு, எனக்கு சீட்டு வேண்டாம். அவன் என்னை அப்படி பார்த்தான், ஒரு பதிலுமே சொல்லலை. என்கிட்டயே பெட்ஷீட்டும் கிடையாது, டவலும் எடுத்துகிட்டு போகல. நான் ஒரு டவல் கூட கிடையாது. நல்லா கவனிங்க. 9 hours I was freezing.
sitting near the toilet. நான் அதே ட்ரெயின் கனெக்டட். நான் போய் ஸ்லீப்பரில் இருக்க என் பிள்ளைங்களை எழுப்பி அவங்கள கீழே படுக்க வச்சு நான் படுத்துருக்க முடியும். நீங்கள் சொல்லிங்க பைத்தியக்காரன்ட்டு. நான் தான் ப்ரீச் பண்ணேன், அவங்க வெறும் புஸ்தகம் தான் வைத்தாங்க. But I never wanted to use my privilege or right to be a burden to my own people. என்னைக்கும் நடந்தது இல்லையா? International preacher. My messages are being used in 200 countries. That makes no difference. நான் தொழிலாளி ஐயா, நான் தொழிலாளி. என் ரைட்ஸை யூஸ் பண்ணி என் அதிகாரத்தை செலுத்தி எல்லாரையும் நசுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதையா. ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் தொழிலாளிகள் தான் தேடுறாரு. எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு சின்ன கூட்டமான தொழிலாளிகள் ஆண்டவர் தேடுகிறார். God looks for தொழிலாளிகள், சிதறடித்த கொம்புகளை, ஜனங்களை சிதறடித்து பதற பண்ணுகிற கொம்புகளை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு சின்ன தொழிலாளிகளின் கூட்டம் வேணும். தேவ கரம் என் மேல் இருக்கிறது. தேவ ஆவி என்னை இறக்கி வைக்கிறார். என் அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்த முடியாது. ஆனாலும் சத்துரு என் மேல் குறிவைத்திருக்கிறான். அதை மறக்கவும் இல்லை. இதோ நான் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளியாக எழும்புகிறேன். தேவ ஜனத்தை, தேவ நோக்கத்தை நிறைவேற விடாதபடி கெடுக்கிற காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். அந்த ஒப்புக் கொடுத்தலை தேடி வந்திருக்கிறார். 1ஆம் தேதி கூட்டத்திலே நான் சொன்ன அந்த பாடலுடைய 4 வரிகளை மாத்திரம் பாடப் போகிறேன். என் ஜீவனானாலும் என் சாவானாலும் பின்பற்றுவேன். எல்லாரும் கண்களை மூடலாம். I'll take just 2 minutes. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது இந்த கேள்வி கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு தொழிலாளிகள் வேண்டும். என் கரத்தில் அடங்கி இருந்து என் ஆவியினால் இயக்கப்பட்டு சத்ருவின் குறிக்கு இலக்காகி ஆனாலும் அதிகாரத்தை உபயோகப்படுத்த விரும்பாத என்னுடைய உரிமைகளையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிற என் பந்தியிலே ஏராளமானவர்கள் சாப்பிட்டாலும் அதை கொள்ளை பொருளாக எண்ணாதபடிக்கு ஒரு தொழிலாளியை போல வேலையிலேயே முயன்று நின்று தேவ ராஜ்யத்தையும் அலங்கத்தையும் கட்டுகிறதற்கு நாங்கள் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். You can stand up and sing the same 4 lines. If you feel that you are the one who called to be ஒரு தொழிலாளியாக எழும்புவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். It's not an easy commitment, I want to tell you. It's not an easy commitment. I have to pay big prices for that. அதுக்கு அநேக நேரங்களில் ஏராளமான விலைக்கரையும் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆனாலும் 2 கரங்களை உயர்த்தி அந்த 4 லைனை மட்டும் மாற்றி பாடலாம். உண்மையா? Let there be the anointing of the Lord be upon your head.
an approval seal upon this church.